நீங்கள் திருமாப்பூருக்கு வந்து அந்த 10வது ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுனீங்க, அதுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் இங்கே ஐயா சொன்னார் இல்லையா, இந்த பார்க்கடல் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்திலேயே எங்கேயும் அந்த தத்துவத்தை வந்து இது மாதிரி கம்போடியன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து அந்த தத்துவத்தை ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு கோயிலையும் விளக்கியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து கோயில் கிடையாது நடுவில், ஆனால் அந்த அந்த சின்ன நகரமாக இருக்கும், அந்த நகரத்தை சுற்றி இந்த பார்க்கடலில் கடை அந்த தத்துவத்தை விளக்கியிருக்காங்க. உள்ள கோயில் கிடையாது, அது நகரமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஸோ கம்போடியாவில் இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்த மன்னர்கள் தான் அங்கே போயிட்டு கட்டிருக்காங்க அதை. ஸோ அது என்ன, இங்கே வாழற இந்த பூமியில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அதனால் இங்கே எது வந்து உங்களுக்கு வந்து உங்களை மேன்மைப்படுத்தணுமோ அதை எடுத்துக்கணும். கீழ்மைப்படுத்துகிற விஷயத்தை விட்டுணுன்றது அந்த நகரத்தை மக்களுக்கு உணர்த்துக்காகவே அந்த பார்க்கடல் கடைகிற அந்த தத்துவத்தை வந்து இந்த நகர எல்லைக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவர்க்கு விரைவாக போட்டு முக்திநகர் காஞ்சியினில் மூத்த தமிழ் அறிஞரென முதன்மை செய்வ பக்தி நெறி பயனாட்டில் பாமரரும் அரிய வகை பரிந்துரைத்து சித்தாந்த கலைமணியாய் திருமுறைக்கோர் உரைமணியாய் திகழ்ந்த ஞான வித்தகச்சீர் அருணைவடி வேலரடி எம் சிறமையை வேய்ந்து வாழலாம். பெரியவர்களே, இன்றைக்கு மகா வித்வான் அருணைவடி வேல்மொழியார் அவர்கள் பிறந்த 1/8/2007 அவங்க பிறந்தது. 18 ஆண்டுகளுக்கு மேலே அவரோட நம்ம இருந்து அருணைவடி நிழலுங்கிற பெயர், மகா வித்வான் அருணைவடி நிழலுங்கிற பெயரெல்லாம் நம்ம எடுத்தோம். அவருக்கு நினைவு விழாக்களை கொண்டாடி வந்தோம். 2019க்கு மேலே 6 ஆண்டுகளாக கொண்டாடல. இன்றைக்கு சாயங்காலம் கொண்டாடத்தில் இருந்தோம். ஒரு 3 நாட்களுக்கு சேக்கிழார் பண்பாட்டு மையத்தில் சென்னையில் நிகழ்ச்சி இருக்கிறார். என்னடா பண்ணுவேன்னு பேராசிரியர் ஆப்பா அவர்கள் சொல்லவும், அவருடைய அருந்தவ புதல்வர் பேராசிரியர் ஐயா சொல்லவும், அப்புறம் ஒரு முறை வச்சுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். சிறப்பு சொற்பொழிவாக இவங்க தான் இருக்கணும்ட்டு. பெரியவர்களே, மகா வித்வான் அருணைவடி வேல்மொழியார் பிறந்த 120வது ஆண்டு அன்றைக்கு சித்தாந்த அறிஞராக திகழ்கின்ற நம்ம சோழியங்குளம் புலவர் ஐயா அவர்களுக்கு பேராசிரியருக்கு நான் ஒரு சிறப்பு பட்டேன். ஏன்னா பல்லாண்டுகளாக நம்ம வந்து கச்சியப்ப முனிவர் விழா, கவிராச கச்சியப்ப முனிவர் விழா, சிவப்பிரகாசர் விழா, படிக்காசு புலவர் விழா மற்றும் அமரேசர் விழாலாம் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் சில விழாக்கள் டக்குன்னு சொல்கிறதுக்கு வரல. 40 ஆண்டுகளாக நாம் பல விழாக்கள் பண்ணி சைவ சமயத்துக்கு நாமளும் வந்து ஒரு சிறு கூறாக இயங்கி வந்திருக்கிறோம். அந்த ஒரு தகுதியை கொண்டு நம்ம சோழிங்கபுரம் புலவர் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கி இந்த பத்திரிகை போட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த இதுவை நான் அதில் சிறப்பு பெயரை நான் போட்டிருப்பேன். ஆனாலும் இன்றைக்கு மகா வித்வான் அவருடைய 120வது ஆண்டு பிறந்த நாள் நினைவாக சித்தாந்தத்தை வளர்த்து கொண்டு பெரும் தூணாக தொண்டை நாட்டில் இப்போ இருக்கிறது 2 பேர் தான் சிறப்பாக எளிமையாக சித்தாந்தத்தை புகழ் வைப்பவர்கள். பேராசிரியர் ஆப்பா அவர்களும் பலராமையனர் அவர்களும் நம்ம சோழியங்குளம் புலவர் பெருமான நம் முன்விட்டிருக்கின்ற ஐயா அவர்கள் தான். இந்த பட்சத்தில் இவர்களே நம்ம குமரகுருவர் பாட்டு சகலகாவல்லி மாடல நாடும் பொருள் சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருவாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசும்பொன் கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பி சகலகாவல்லியன். ஒரு செய்யுள்ள சொற்சுவை பொருட்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணி பணித்தவனா செய்யுள்ள இருக்கிற சொற்சுவை பொருட்சுவை நிரம்ப பெற்ற அற்புதமான தமிழில் நம்ம மொழியில் விளங்குகின்ற செய்யுள்களுக்கெல்லாம் அரிய வகையில் அந்த பாடல் நயங்களை அற்புதமாக விரித்திருக்கக்கூடிய நமக்குரிய நம்பிக்கைக்குரிய பெரும்புலவர்ன்ற விதத்தில் இந்த நாளில் நம்ம சிவஞான அருமை அறக்கட்டளை புலவரையாக இருக்காங்க. நமக்கு உக்கலில் அருணைவடி வேல்மொழியார் மகா வித்வான் 100ஆண்டு விழாவை முன்னிட்டோம். அங்கே காமாட்சி பண்ணுறதா ஏகம்பத்துக்கு பண்ணுறதா விழா பண்ணணுன்னும் போது நம்ம உக்கலில் நம்ம மாமனார் ஊரில் அங்கே வெள்ளாளத்தேரில் ஒரு 65 ஆண்டுகள் நின்று போன அப்பர் விழாவை பண்ணுவோம். நம்ம மகா வித்வான் அருணைவடி 100ஆண்டு விழாவுக்கு
ஏகம்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதா இங்கே பண்ணும்போது வெள்ளாளர் குல தெய்வம், இவரும் வெள்ளாளர் குல தெய்வம் மகாவித்வான் அன்னையுடையாமன்ட்டு அந்த புக்கலில் வந்து வெள்ளாளத்தில் நம்ம வந்து அப்பர் சுவாமிகளுக்கு குருபடி விழா நம்ம ஆரம்பித்தோம் 2007. அப்போ அவருக்கு மகாவித்வான் நூற்றாண்டு பேராசிரியர் பலராமன் வந்தாங்க. அங்கே வந்து திருச்சிற்றம்பலம்னு ஒரு நல்ல அற்புதமான பேராசிரியரை கொண்டு வந்து அந்த விழாவுக்கு வந்து சேர்த்தவர் நம்ம குமரவேலு புலவர் பெருமான். அதெல்லாம் நினைவுக்கு வருது. இவங்களுடைய முன்னிலையிலையும் நம்ம ரேணுகாம்மையாருடைய திருவாசக முற்றோதல் திருவேகமும் அமைப்புகளையும் என்னுடைய 40 ஆண்டு ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அந்த ஆல்பம் பல படங்கள்லாம் பார்க்கலாம். அருணையை வச்சே நம்ம நிகழ்ச்சிகள்லாம் பலதும் பண்ணியிருக்கோம். பல சைவசமய நிகழ்ச்சிகள் பண்ண அந்த ஒரு தகுதிகளை கொண்டும் சிறியன் வந்து நாமளும் அமைப்பு வச்சிருக்கேன். ஆன்மீக அருமனை குழுன்னு ஒரு அமைப்பு நெடுங்காலமாக இயங்கி வருகிறது. அதனால் ஒரு பட்டத்தை வழங்கும்போது ஒரு அமைப்பின் சார்பில் தான் வழங்குவாங்க. அதெல்லாம் மன்றத்தின் சார்பாக வழங்குறது வழக்கம். அந்த விதத்தில் பல நிகழ்ச்சிகள் பண்ண ஒரு தகுதியை கொண்டும் என்னுடைய சிற்றறிவை கொண்டும் நம்முடைய சோழிங்க புலவர் ஐயா அவர்களுக்கு சைவத்தமிழ் நயவுரை நம்பி என்கின்ற பட்டத்தை வழங்குகிறோம். சைவத்தமிழ் நயவுரை நம்பி சோழிங்கபுரம் புலவர் ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க. சைவத்தமிழ் நயவுரை நம்பி சோழிங்கபுரம் பெரும்புலவர் ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி இதுக்குரிய சான்றிதழ அடுத்த 1ஆம் தேதி போல் அவர் நிகழ்ச்சி வந்து இத்தனை பேர் முன்னில் அப்போ அந்த உரிய சான்றிதழ் வாங்கிடுவோம். இன்றைக்கு பேராசிரியர் பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு பெயர் நம்ம வழங்குறதுக்கு நெஞ்சில் நினைவில் வச்சுருக்கிறோம். இந்த இவருடைய சொற்பொழிவில் இது முந்திக் கொண்டது. அவர்களுக்கு செப்டம்பர் 25 வந்து 80 ஆண்டு பூர்த்தி பேராசிரியர் ஆப்பா ஐயா அவர்களுக்கு. அப்போ அவருக்கு ஒரு சிறப்பு பட்டம் பலரும் விரும்பி பலரும் மகிழ் மண்ணும் அப்போது வழங்கப்படுமா பேர். ஏன்னா ஒரே சமயத்தில் தந்தையும் சரி தனையும் சரி பலவேறு தலை அவங்க குடும்பத்தில் வஜ்ரவேல்மலையார் குடும்பமும் அருளுடையார் குடும்பத்தில் நான் ரொம்ப பழகினேன் இளமை காலத்தில். பேராசிரியர் ஆப்பாவே சொல்லுவார், திருநாக்கரசு ஒருத்தர் இளைஞர் கூட்டத்திலேயோ நண்பர்கள் கூட்டத்திலேயோ இளையவர்கள் கூட்டத்தில் அறியாத பள்ளியின் கூட்டத்தில் பார்க்க முடியாது. அறிஞர்கள் நிலையிலையும் சான்றோர்கள் அணுக்கத்திலையும் தான் அங்கே தான் திருநாக்கரசு பார்க்க முடியும். அப்பா ஐயா அவர்கள் சொல்கிறார், பேராசிரியர் அரணி பலராமன் அவர்கள் சொல்கிறார்கள். பெரியவர்களே, அதனால் எதனால் சைவ சமய நயவரை நம்பினா பல காலம் கேட்டு அவர் நயம்பட உரைக்கிறார், நமக்கு தெளிவுபட உரைக்கிறார். இன்றைக்கு நிகழ்ச்சி 2-3 சொன்னேன். முதல் பாட்டே அற்புதம். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஏன்னா நடத்துகிறவங்க வந்து ஊன்றி கவனிக்கிறது ரொம்ப முடியாது. நான் பல நிகழ்ச்சிகள் போனால் அந்த நிகழ்ச்சி முழுக்க டேப் ரெக்கார்டில் பண்ணி வச்சேன். பார்த்தி இப்போ நம்ம அருணையுடைய குரல்லாம் கேட்குறீங்கன்னா நம்முடைய நாம் பிடிச்சி வச்ச அந்த கேசட்டு தான் ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் பரவாயில்லதெல்லாம் நாம் பிடிச்சி வச்சதான் 1989 முதற்கொண்டு பல நிகழ்ச்சிகளை பண்ணது. நம்ம அந்த கேசட்டுகள் தான் இன்றைக்கி அவருடைய குரலை வந்து இன்றைக்கி பலர் நம்ம இடத்துல வாங்கி போயெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பெரியவர்களே, முதல்ல ஒரு நடத்த ஆரம்பித்த போது முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அரளில் அடியணை ஆட்கொண்டு பத்திக்கடலில் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனம் கொட்டாமோன்னு அவர் நடத்தும்போது எவ்வளோ அழகாக என்ன அற்புதமாக அவங்க சொன்னாங்க. ஒரு 25 நிமிஷம் அதுக்கு எடுத்து நான் விளக்கினேன். நான் அத்திக்கு அருளினா அத்தினா யானைன்னு நினச்சி நின்று ஒரு யானை தோல் ஊற்றி பார்த்தா யானைக்கு அருள் பண்ண சமாச்சாரம் தானே போடுதுன்னு நினச்சேன் நான். என்ன அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. முனிவர் குழாமெல்லாம் நனிவாட நனினாக்கா மிகவும் நனிவாட மிகவும் வாட வதங்குறாங்க. என்னன்னாக்கா முக்திக்காக அவங்க உழன்று வாடுறாங்கன்னா அத்திக்கு அந்த திசையை காட்டியதுன்றது வந்து இறைவன் வந்து எனக்கு பண்ணாருன்னு நன்றி உணர்வோடு மாணிக்கவாசகர் சொல்கிறார். முனிவர்கள் பல காலம் தவம் புரிந்து எவ்வளவோ அவங்க நனிவாடுறாங்க. அந்த முக்திக்குரிய அதோடைய தனிச்சிறப்பு வாய்ந்த அந்த திசையை அந்த வழியை நமக்கு அருள்றது வந்து எனக்கு அருளினாரேன்னு நன்றியோடு மாணிக்கவாசகர் சொல்கிறார். அந்த விஷயத்த பெரியவர்களே, மகாவித்வான் நேரத்தில் சில நூல்கள்லாம் பயின்றேன். எங்கேயாவது ஏன்னா அவருடைய வயதுக்கு அவர் எழுத்தாற்றலுக்கு 11ஆம் திருமுறை உரை எழுதும்போதெல்லாம் நாம் தான் கூட இருந்தோம். இந்த கையிலேருந்து அவருக்கு நீர் பெருகி வந்து அப்புறம் டிகேகே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டர் காசிநாதன் அவங்கெல்லாம் இருந்தெல்லாம் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா பெரும்பாலும் உரை எழுதினபடியே அந்த காலத்தில் உரையாசிரியர் எப்படி எழுதினாங்கன்ற சமாச்சாரத்தை நான் வந்து செஞ்சப் பண்ணுறேன். சொல்லுவார், சிங்காரவண்ணர் அவர் சொல்லுவார், சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோல் போல் உங்களுக்கு திருநாவுக்கரசுன்னு சொல்லுவார். மாயாவுக்கு மயிலாடுதுறையில் அந்த காலம்லாம் வருமா நம்ம அப்படி தான் பிரயாணம் பண்ணோம் நாங்கள்லாம் ஐயாவோடலாம். அப்போ சிங்காரவண்ணர் சொல்லுவார், பண்டை தமிழறிஞர்கள் உரையாசிரியர்கள்லாம் எப்படி உரை எழுதுவாங்கிறது வந்து மகாவித்வான் நம்ம அருணையார் மூலமாக தான் வந்து பார்க்குறோம். அவங்க எழுதிய ஒன்று இருக்கும், தங்கு தடையின்றி எழுதுவார். என்னுடைய பத்திரிகைலாம் பார்ப்பாங்க, சிறப்பாக இருந்துருவாங்க, பிரேயர் இருக்கும், நம்ம பத்திரிகை சிறப்பாக இருக்கும். நம்ம பத்திரிகை ஏழுமலை சொல்லுவார்,
ஏழு மணி நேரம் சுலபத்தில் ஒருத்தர் பாராட்ட மாட்டாங்கன்னா அவர் ரொம்ப விரும்புவார். உங்கள் பத்திரிகைலாம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவார். அதுபோல் ஜோசி அவர்கள் வந்து சொல்லுவார், இவருடைய உரை நுட்பம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து அவர் எழுத்தாற்றல் எப்படி இருக்குது, தங்கு தடையிலிருந்து எழுதுவார். அந்த இப்போ நான் சொன்னது எதுக்கு சொன்னால், அந்த பத்திரிகை நான் தயாரிக்கும் போது 5 வாட்டி 6 வாட்டி எழுதி சரி பண்ணி 9வது வாட்டி தான் வந்து நாம் வந்து அதாவது தேர்ந்தெடுப்போம். ஆனால் அவர் எழுதுனாருன்னா அடுத்தது இல்லாமல் ஞான உதயம், ஞான சாகரம், அவர் ஞான கடலில் எழுதியபடியே இருப்பார். அதுதான் நம்ம வித்தகம். அதனால்தான் சித்தாந்த கலைமணியாய் திருமுறைக்கோர் உரைமணியாய் திகழ்ந்த ஞான வித்தக சீர் அடிய அப்படின்னு சொன்னார் பேராசிரியர் அருணை பாலராமணி அவர்கள். 10ஆம் ஆண்டு நினைவு அருணையுடைய அமரேஸ்வரர் கோயிலை நம்ம பண்ணுறோம். ஏன்னா என்னுடைய உதயம்னா அருணையுடைய இது 88 அருணையார் நிகழ்ச்சி நம்ம பண்ணியிருந்தோம். 81 அவங்க அமரேஸ்வரர் கோயிலேருந்து நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக பயணம்லாம் இருந்தவங்க தமக்கையாரெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும். எது சொல்கிறேன்னாக்கா, அந்த ஞான வித்தகர் அவருடைய 120வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டில் கொஞ்சம் எளிமையாக கொண்டாடுவோம். நம்ம முடிஞ்சவங்களாம் வந்து கலந்துக்கலாம். அவருடைய படம் நம்மகிட்ட, அந்த படம்லாம் கூட நாம் பிடிச்ச படம் தான். அதுதான் இன்றைக்கு எல்லா இடத்தையும் வழங்கி வருது. 1981 அவங்க மனைவியாருக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் எடுத்து அந்த போயிருக்கிறோம். பெரியவர்களே, குளம்ங்கிறது நாங்கள் ஜாதி இப்படின்னு இந்த ஜாதி குளம்னு நான் என்ன அழகாக அவங்க விளக்குனாங்க. கூட்டம், குளம் என்றால் கூட்டம், ஆனால் அற்புதமாக விளக்குனாங்க. சிவைய நவங்கிறது கொஞ்சம் பேசணும் நடுவில் தெரிஞ்சுக்காமல் குறைக்கப்படுது. சீங்கிறது சிறப்பு எனும் செம்பொருள், வா என்பது வனப்பு, இறைவு எனும் பேரழகு, அதாவது அருள் குறிக்கும். யாங்கிறது கட்டுதல்னு சொன்னாரா என்ன எனக்கு ஞாபகம் சரியாக இல்லை. நான் என்பதற்கு நடப்பு வினைகளும் வினை பயனும்ன்றதை சொல்லி, ஆனாமா மா என்பதற்கு ஆணவம் எனும் மறைப்பும் சொன்னார். இருப்பா அப்படியே. அதுக்கப்புறம் இந்த புத்தங்கிறதுக்கு புத்தி உடையவன்றதை அவர் சொன்னது இன்றைக்கு தான் பொருள் வந்துச்சு. அந்த பித்தங்கிறதுக்கு வந்து நாம் சொன்னது பித்து பிடித்தவங்க ஞானப்பு, அதாவது ஏதோ அவர் ஒரு பித்து போல பற்றா பக்தியால் பித்துன்னு போல நம்ம நினச்சிருந்த இவங்க வெப்பம்னு சொல்லி ஞான வெப்பம் உடையவன் பித்தம்ன்றது அவன் தெரியப்பட்டது. பித்தம் என்று தெரியப்பட்டது ரொம்ப சந்தோஷம். மருத்துவ குறிப்புகளும் ஐயா நடுவில் சொல்லுவாங்க, நம்ம உடலை தூய்மையாக உள்ளம் புறம் தூய்மையாக இருந்தால் நோய் வராதுன்னு நல்ல அழுத்தம் திருத்தியும் போடுத்தம் கொடுத்துருக்காங்க. இறுதியாக ஒன்று சொல்லிடுறேன், ஆதி பகவன்றதுக்கு வந்து இவ்வளோ நுட்பமாக, ஏன்னா எவ்வளோ ஆழ்ந்தங்கன்ற நுண்ணியனேன்னு நாம் படிக்கிறோமே, ஆழ்ந்தங்கிய அகன்ற நுண்ணிய புலவராக காட்சி அளிக்கிறார். இவர் எழுதுகிற திருக்குறள் புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கனாக்கா, இவர் 1330 குறளுக்கு இவர் எழுதின உரையை படித்து பார்த்தீங்கன்னாக்கா, மாறுபட்ட உரைன்னு சொல்லக்கூடாது, தெளிந்த உரை, நன்கு ஆராய்ந்து நுணுகி கட்டறிந்து அற்புதமாக இறைவனுடைய அதனால் ஞானம் பெற்றவர்களால் வந்து விளைந்த வித்து, அது ஞான வித்திலே அது மூலமாக விளைந்த பயிர் தான் இவர் திருக்குறள் தேர்ந்த உரைகள்னு சொல்லி அதை தான் அந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்திங்க. மற்றபடி ஏற்கனவே திருவாவூர் ராஜ்யத்தில் இவருக்கு சைவத்தமிழ் ஆகம சால்பு அறிவார், சைவத்தமிழ் ஆகம சால்பு அறிவார்ன்ற ஒரு சால்பு அறிவார்ன்ற பட்டம். இப்போ திருமூலர் பாடல் தான் நுணுக்கமாக நமக்கெல்லாம் உரை நுட்பங்களை அற்புதமாக விளக்கினார் சொன்னார். இவ்வளவும் திருக்குறளையும் ஆழ்ந்தகன்று பயின்று, திருமந்திரத்திலும் தெளிந்து, திருமுறையிலும் மிகவும் தோய்ந்து, அற்புதமான முறையில் எளிமையான முறையில் இவர் விளக்குகின்ற கருத்தை போற்றி வணங்கி, நம்ம சைவத்தமிழ் நயவரை நம்பியாகி, ஏன்னா நம்பி என்றால் நம்பிக்கைக்குரியவன் பொருள். சைவ சமீதி தற்காலத்து பற்றுக்கோடையாருன்னா பேராசிரியர் பாலராமணி அவர்களும், நம்ம இவர் பெரும்புலவர் சோழிங்கபுரத்து பெருமானவரோடும் தான். இதுக்கெல்லாம் வழிவகுத்திருந்த அவங்களுடைய சொற்பொழிகள்லாம் தற்காலத்தில் வந்து அடிக்கடி நம்மளாம் பயன்பெறும்பட வகையில் செயல்படுங்க. சிவஞான அறக்கட்டளை புரவலர், நான் புரவலர்னு வழங்குது. அந்த நம்ம ஞானப்பிரகாச பெருமான் அவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நமக்கெல்லாம், அதாவது ஞானத்தீனி வழங்குகிறார்கள். அவருடைய புரவலர் தன்மைக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இப்படியெல்லாம் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய தமக்கையார் வந்திருந்த போது பல பேருக்கு ஃபோன் போட்டபடியே இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டம் கரெக்டாக வரணும்னா செய்தி போட்டு இருந்தாலும் ஃபோன் முகமாக அழைக்கிறதுன்றது, அது ஏற்கனவே எனக்கும் அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவத்தை ரொம்பவும் அதிகமாக அமையாரத்தை காண்கிறேன். அவருடைய செயலுக்கும் நன்றி தெரிவித்து இந்த ஒளிபெருக்கி அற்புதமாக நமக்கு வழங்கி வருகின்ற
நம்ம பணப்பாக்கம் அவர் தான் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது வந்து பணப்பாங்க ஜோதியான்னு கேட்பாங்க. அவர் தான் இப்போ அது மின்னுடைய அமைப்பா ஒளி அமைப்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம தொண்டை நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவங்க இவர்கள் சொல்லி வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு இன்புற்ற சிறப்பித்த மக்களுக்கு அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வான்முகில் வளாது பெய்க, மணிமனம் சுரக்க, மன்னன் போர்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். பெரியவர்களே, அமரேஸ்வரர் கோயிலில் இப்போ நான் சொன்னது இடைவிட்டு போச்சு. 10ஆம் ஆண்டு நினைவுகளை கொண்டாடும் போது ஒரு அப்பா பேரில் உங்கள் தந்தையார் பேரில் ஒரு துதி நீங்கள் பண்ணி வரணும்னு சொன்னேன். அன்றைக்கு அவர் பண்ணி கொண்டு வந்த பாட்டு தான் இது. அடியன் கேட்டதுக்குனுங்க அவங்க அப்பா மகாவித்வனையா அவர்கள் வந்து கவிராச கட்சி புனிதருக்கு துதி பண்ணியிருக்காரு, சிவபிரகாஷ் சுவாமிகளுக்கு துதி பண்ணார், படிக்காசு புலவருக்கு துதி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு மனப்பாடம் தான். அதெல்லாம் சொல்லத்தக்க இடம் இந்த நேரம் இல்லை, இந்த இடமும் இல்லை. ஏன்னா அதிகமாக நானும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஐயாவை சொன்னார், சொற்பொழிவில் சலிப்பு ஏற்படுற அளவுக்கு நேரமும் அதிகமாக சொற்பொழிவாளர்களும் பேசுகின்றவங்க எடுத்துக்கூடாது, கேட்பவர்களும் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கின்னு சலிப்பு அவரும் அடையக்கூடாதுன்னு. ஏதோ உணவு வர நேரம் வரையும் கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் நன்றியுடைய இயன்றவர்கள் போய் அருட்புலவருடைய அருந்தரமையை போற்றி வணங்கி இத்தோடு நன்றியுடைய நினைவு சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் சொன்னோம் மயிலாடுதுறை, அதான் மயிலாடுதுறை மாயவரம் தான். சொல்லுங்க, என்ன சொல்லணுமா? ஆஹா சரி. இவங்களுக்கு